ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்ய 5000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. யாழ் பொது நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய வாகனங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது. ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை 5% அதிகரிக்க எதிர்பார்ப்பு. வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கிடையில் விசேட கலந்துரையாடல். உள்நாட்டுச் செய்திகள். யாழ் பொது நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்களுக்கு தீ வைக்கப்பட்ட காலம் வரலாற்றில் உண்டு. யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்துக்கும் அதுதான் நடந்தது. யாழ் நூலகம் யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள தீவுகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வாசகர்களால் பயன்படுத்தப்படுகிறது. யாழ் நூலகத்திற்கு அத்தியாவசிய வசதிகளை வழங்க 100 மில்லியன் ரூபாயும் ஏனைய பிரதேச நூலகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு 200 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசனை உணவு வழங்கலுக்காக 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரிபோசா வழங்கல் சேவைக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றில் முன்வைத்த 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டலுக்காக 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சுகாதார சேவை டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு. தோட்ட வைத்தியசாலைகளுக்கான மனித மற்றும் பௌதீக வளங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். சுகாதாரத்துறைக்கு 706 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மருந்து கொள்வனவு மற்றும் விநியோகத்திற்கு 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மருந்து தட்டுப்பாடு இனி ஏற்படாதெனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதாந்த உதவித்தொகை 7500 முதல் 10,000 உயர்த்தப்படும் என்றும் முதியோர் கொடுப்பனவு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பு வீட்டை கட்ட 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும். தடுப்பு மையங்கள் மற்றும் சிறுவர் காப்பகங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 5000 வழங்கப்படும். நன்னடத்தை காலத்தில் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அங்கவீனமடைந்தோர் தொடர்பான விரிவான தரவு அமைப்பை உருவாக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இடம்பெயர்ந்த சிறுவர்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பு வீட்டை நிர்மாணிக்க 1 மில்லியன் ரூபாய். காப்பகங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 5000 ரூபாய். நெல் விவசாயிகளுக்கு உரமானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு ரூபாய் 35,000 மில்லியன் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நெல் கொள்முதல் செய்ய 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்திற்கு புதுப்பிக்கப்பட்ட தரவு அமைப்பை நிறுவுதல். இது போதுமான நெல் பாதுகாப்பு இருப்பை பராமரிக்கிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தில் திருத்தம். விவசாய அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்ய 5000 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அத்தோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 5000 மில்லியன் மூலம் 8 மாதங்களில் திறம்பட கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அத்துடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் கட்டுமான பணிகள் ஜப்பான் உதவியுடன் நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலாத்துறைக்காக டிஜிட்டல் டிக்கெட் முறை ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 1/1/2020க்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்களும் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் 1 படி 2020ஆம் ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் 3 கட்டங்களாக திருத்தப்படும் எனவும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச மாத அடிப்படை சம்பளம் 24,450 இருந்து 15,750 அதிகரிக்கப்பட்டு 40,000 ரூபாவாகும் என்றும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசிக்கு வழங்கப்படும் தாங்கிகளை தவிர திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணையில் உள்ள 61 எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச எரிபொருள் சந்தையில் நுழைவதை நோக்கமாக கொண்டு சர்வதேச நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிக்காக அபிவிருத்தி செய்யப்படும் என தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாப்புல பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் கொடுப்பனவு 5000 ரூபாயிலிருந்து 10,000 அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். அத்துடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரம் 5 புலமை பரிசில் கொடுப்பனவு 750 ரூபாயிலிருந்து 1500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு கொடுப்பனவு ரூபாய் 60 100 அதிகரிக்கப்படும். மேலும் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாகன அனுமதிகள் வழங்கப்படாது என்றும் இந்த ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய வாகனங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்றும் தெரிவித்தார். அத்துடன் அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் ஏலம் விடப்படும் என்றும் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 2028ஆம் ஆண்டில் கடனை திருப்பிச் செலுத்த தொடங்கும் போது நாட்டை அபிவிருத்தி செய்வதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் 2025ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை 5% அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான வருவாய் 4,990 பில்லியனாகவும் செலவினங்கள் ரூபாய் 7,190 பில்லியனாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வரவு செலவு திட்ட வருமான மிகை பற்றாக்குறை ரூபாய் 2,200 பில்லியன் ஆகும். வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு இடையிலே விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று காலை பாராளுமன்றத்தில் கூடினர். இந்த விசேட கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது.
அரசாங்கம் தேர்தல் மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளை இவ்வருட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றியுள்ளதா என்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உந்துதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்தார். கலந்துரையாடலில் மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம், ராசமாணிக்கம் சாணக்கியன், கயந்த கருணாதிலக்க, ரோஹித் அபேகுணவர்தன, அனுராதா ஜெயரத்ன, எஸ் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தயாசிரி ஜெயசேகர, ரஞ்சித் மத்துமபண்டார, வி ராதாகிருஷ்ணன், பத்மநாதன் சத்தியலிங்கம், ஜேசி அலவத்துவல, சாமர சம்பத் தசநாயக்க, ரவி கருணாநாயக்க, டிவி சாணக்க, காதர் மஸ்தான், முகமது இஸ்மாயில் மற்றும் முத்து முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர்கள் முழுமையாக நன்மையடையும் வகையில் தமிழ் மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகரிலுள்ள ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்திற்கு நேற்று விஜயம் கொண்டிருந்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு. முரளிதரன் ஆகியோருடன் ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தின் அதிபர் மற்றும் பணியாளர்கள் பிரதமரை வரவேற்றுள்ளனர். අපේ පළවෙනි අයවැය තුලත් අපි පොදු ජනතාව මුල් කරගත්ත මේ රටේ පුරවැසියා සාමාන්‍ය පුරවැසියා ෆෝකස් කරගත්ත අයවැයක් සහ සැලැස්මක් අපි ඉදිරිපත් කරන්නේ. ඉතින් ඒ නිසා තමයි අපි ආපු මුළු දවසේ ඉඳලම මේ රටේ තිබ්බ විශාල ඒ ආර්ථික අපහසුතාවය තිබ්බත් ජනතාවට අවශ්‍ය වන දේවල් ලබා දෙන්න අපි උත්සාහ කරේ. பதில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசராக நீதியரசர் முகமது லபார் தாஹிரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர் முகமது லபார் தாஹிர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையில் அச்சு, இலத்திரனியல், இணையதளம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் பணிபுரியும் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் மற்றும் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு தனித்துவத்துடன் செயற்படக்கூடிய அமைப்பை உருவாக்குவதற்கான முதல் முயற்சியாக விசேட கூட்டம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்று அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான புதிய ஒன்றியத்தின் நிர்வாக தெரிவுகள் இடம்பெற்றன. இதற்கமைய ஒன்றியத்தின் தலைவராக தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் தே. செந்தில் வேலவர் தெரிவு செய்யப்பட்டார். ஒன்றியத்தின் செயலாளராக தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஆர். சிவராஜாவும், பொருளாளராக ஜீனியர் தமிழன் பத்திரிகையில் பணியாற்றும் திருமதி வருணி அவர்களும் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் ஒன்றியத்தின் பிரதி தலைவர்களாக தில்லையம்பலம் தரணீதரன், கலாவர்ஷினி கனகரட்னம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதுடன் உதவி செயலாளர்களாக மகேஸ்வரி விஜயநந்தன், நிர்ஷன் ராமானுஜம் ஆகிய சுயாதீன ஊடகவியலாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். மேலும் உதவி பொருளாளராக பார்த்திபன் தெரிவு செய்யப்பட்டதுடன் ஒவ்வொரு பிரதேசங்களுக்குமான பிராந்திய ஒருங்கிணைப்பாளர்களும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் உதவி பொறியியல் அதிகாரிகள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர். இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை உதவி பொறியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சில்வா தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு முறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கந்தகெட்டிய போபிட்டிய வீதியில் வெவதென்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். தனியார் பேருந்தும் ஆடை தொழிற்சாலையில் இருந்து வந்த குழுவை ஏற்றிச் சென்ற வேனும் மோதியதில் 8 இளம் பெண்கள் உட்பட 12 பேர் கந்தகெட்டிய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்களில் 7 பேர் மேலதிக சிகிச்சைக்காக மஹியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கந்தகெட்டிய போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கந்தகெட்டிய மற்றும் வெவதென்ன சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறுகிய சாலையின் வளைவு பகுதியில் 2 வாகனங்களும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
ரயில் தாமதங்களை தடுப்பதற்காக நாளாந்தம் சேர்க்கப்படும் ரயில் இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. எல்லா பகுதிக்கு விஜயம் செய்த பின்னர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ரயில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டார். மின்சார ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இலங்கையில் ரயில் சேவைகள் இரத்து செய்யப்படும் செயற்பாட்டிற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தினமும் சுமார் 217 முதல் 220 ரயில்கள் சேவையில் உள்ளன. கடந்த முறை அவற்றில் சுமார் 17, 18 அல்லது 20 சேவைகள் இரத்து செய்யப்பட்டன. ரயில் சேவைகள் இரத்து செய்வதை நிறுத்த நாம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். ரயில் இயந்திரங்களை இயங்க வைக்கும் வகையில் வைத்துக் கொள்வதுதான் இதற்கான ஒரே வழி. சராசரியாக இலங்கைக்கு நாளாந்த செயல்பாடுகளுக்காக சுமார் 60 முதல் 70 ரயில் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் கடந்த காலத்தில் சுமார் 45 அல்லது 50 இயந்திரங்களே செயற்பாட்டில் இருந்தன. இதை அதிகரிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்த செயற்பாடு வெற்றி பெற்று வருகிறது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் நாளாந்த செயற்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களின் எண்ணிக்கையை 60க்கும் அதிகமாக பயன்படுத்த நினைக்கின்றோம். இலங்கையில் இயக்கப்படும் ரயில்களில் சுமார் 52 வீதமானவை நாளாந்தம் இயக்கப்படுகின்றன. 17 வீதமானவை 10 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வருகின்றன. 10 வீதமானவை 30 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வருகின்றன. இந்த சேவையின் தரத்தை மேம்படுத்த ரயில்கள் சரியான நேரத்தில் இயக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் அதிக அவதானம் செலுத்தியுள்ளோம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். மேஜர் பதவிக்கு கீழுள்ள அனைத்து இலங்கை இராணுவத்தினரும் தமது கடவுச்சீட்டை அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயிற்சி மற்றும் உத்தியோகபூர்வ விடயங்களுக்காக கடவுச்சீட்டு பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கில் நிர்வாக நோக்கங்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்தார். எனினும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக எந்த நேரத்திலும் கடவுச்சீட்டுகளை உரிய படைப்பிரிவுகளிடம் இருந்து திரும்ப பெற முடியும் என்றும் அவர் கூறினார். பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் 36 வயதான கனேடிய பெண் ஒருவர் ஹாஷிஷ் போதைப் பொருளுடன் இலங்கை சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் டொராண்டோவில் இருந்து அபுதாபிக்கு பயணித்து அங்கிருந்து இலங்கை வந்துள்ளார். சர்வதேச புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சுங்க அதிகாரிகள் சந்தேக நபரின் பொருட்களை முழுமையாக சோதனை செய்தனர். இதன் போதே அவரது 2 சூட்கேஸுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட 36.5 கிலோகிராம் போதைப் பொருளின் பெறுமதியானது 360 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முறியடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் இதுவாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போதைப் பொருளை வேறு நாட்டுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யும் நோக்கில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஒருவரை கடத்தி சென்று அவரிடமிருந்து 8 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 27 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பிப்ரவரி 8ஆம் திகதி ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி 8.4 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணையை தொடங்கியிருந்தனர். அதன்படி குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 2 ஆண் சந்தேக நபர்களும் 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிப்ரவரி 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடத்தல் சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தேக நபர் துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வரும்போதே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
இலங்கையின் இசை ஆளுமையும் ஊடகத்துறையில் நெடுங்காலமாக கோலோச்சிய கலாசூரி தேசநேத்ரு கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அம்மா ஆஸ்திரேலியாவில் காலமாகிய செய்தியை அவரது மகன் சியாமளங்கன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவரால் கலைத்துறையில் இன்னுமோர் தளத்திற்கு சென்றவர்கள் அதிகம். கடந்த சில வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் சுகவீனமுற்று இருந்த வேளையிலும் தனது மாணவர்கள் இலங்கையில் செய்யும் கச்சேரிகளை தொலைத்தொடர்பு மூலம் வழிநடத்தியவர். இவரின் இழப்பீடு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நாட்டில் சுற்றுலாத்துறை மூலம் அந்நிய செலாவணி வருவாய் கடந்த ஜனவரி மாதத்தில் 362 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 34.5% அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் 269 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்தது. அத்துடன் இந்த ஆண்டின் முதல் 44 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, குருநாகல், கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி தெரிவித்துள்ளார். அதே நேரம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன காவல்துறையினருடன் இணைந்து காடுகளுக்கு தீ வைப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். IPL 2025 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாட வாய்ப்பில்லை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி IPL 2025 தொடர் தொடங்கவுள்ளதாக BBC அறிவித்துள்ளது. முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் முதல் லீக் போட்டியில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார். கடந்த IPL சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி 2 முறை மெதுவாக ஓவர்கள் வீசியதற்காக கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து மும்பை அணி விளையாடிய கடைசி லீக் ஆட்டத்திலும் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டனர். இதனால் IPL விதிகளின்படி 3வது முறை அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதமும் அடுத்த போட்டியில் விளையாட தடையும் விதிக்கப்பட்டது. இதனால் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடும் முதல் போட்டியில் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான 2வது போட்டியில் அணிக்கு மீண்டும் திரும்புவார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதிகாலை நேரங்களில் நாட்டின் பல பகுதிகளில் குளிரான வானிலை நிலவும் என்றும் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் துகள் உறைப்பனி உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தெற்கு ஆஸ்திரியாவில் ஒரு சிறிய புகலிட கோரிக்கையாளர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் 14 வயதுடைய சிறுவனொருவன் உயிரிழந்துள்ளான். இந்த சம்பவத்தில் குறைந்தது 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். பாதிக்கப்பட்டவர்களில் 2 பலத்த காயமடைந்ததாகவும் மற்ற 2 சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து 23 வயதுடைய சிறிய இளைஞனை போலீசார் விரைவில் கைது செய்தனர். இந்த நகரம் இத்தாலியுடனான ஆஸ்திரியாவின் எல்லையிலிருந்து 20 மைல் தொலைவிலும் ஸ்லோவேனியாவுடனான அதன் எல்லையிலிருந்து 15 மைல்களுக்கும் குறைவான தொலைவிலும் உள்ளது. விளாச் சுமார் 62,000 மக்களை கொண்டுள்ளது. இது நாட்டின் 7வது பெரிய நகரமாக உள்ளது. இந்த தாக்குதல் தற்செயலானதாக தோன்றியது என்று போலீசார் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தாக்கியவர்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்களின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவுக்கு செல்லும் ரயில்களில் பயணிக்க அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடியதாலும் சில விரைவு ரயில்கள் வர தாமதமானதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். டெல்லி ரயில் நிலையத்தில் பிரயாக்ராஜ் விரைவு ரயிலுக்காக நடைமேடை 14இல் ஆயிரக்கணக்கான பயணிகள் காத்திருந்தனர். இதனிடையே சுதந்திர சேனானி ரயில் மற்றும் புவனேஸ்வரம் ராஜ்தானி விரைவு ரயில்கள் தாமதமானதால் அதில் செல்வதற்காக காத்திருந்த பயணிகளும் நடைமேடை 12, 13, 14இல் திரண்டனர். இதனால் நடைமேடை 14 மற்றும் நடைமேடை 16க்கு அருகிலுள்ள நகரும் படிக்கட்டுகளுக்கு அருகில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர். அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து டெல்லி ரயில் நிலையத்திற்கு உடனடியாக 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டன. இதேவேளை கூடுதலாக 4 சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து ரயில் நிலையத்தில் நெரிசல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அதிகளவிலான பயணிகளுக்கு முன்பதிவு செய்யாத பொது பயண சீட்டுகள் விற்கப்பட்டதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதாகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய ரயில்வே ஊழியர்கள் பணியில் இல்லாததாலும் இச்சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களுக்காக மூத்த அமெரிக்க அதிகாரிகளை சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா அனுப்புவதாக சனிக்கிழமை அறிவித்தது. பேச்சுவார்த்தையில் ஐரோப்பா அங்கம் வகிக்காது என்பதையும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ உட்பட வெள்ளை மாளிகையின் மூத்த பிரமுகர்கள் எதிர்வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் ரஷ்ய பேச்சுவார்த்தையாளர்களை சந்திக்க உள்ளனர். உக்ரைனும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் தனது நாட்டிற்கு அத்தகைய அழைப்பு வரவில்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டார்.